ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அந்த தரிசனத்தோடு கூட ஓடுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஒரு சீர்மிகுந்த ஒரு வாழ்வை தருகிறார். பாருங்க, தரிசனங்கள் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறதா, தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அந்த தரிசனங்கள் எல்லாம் எதற்குன்னு சொன்னா தேவன் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய நோக்கத்தையும் நம் மூலமாய் நிறைவேற்றி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை வழிநடத்தும்படியாய் தரிசனங்களை தருகிறார். இயேசுவை மாத்திரம் பார்க்கிற போது அவர் தம்முடைய தரிசனங்களை நம்முடைய வாழ்விலே நம்மை குறித்து அவர் செய்ய நினைத்திருக்கிறவர்களை நமக்கு சொல்லுவார். அந்த தரிசனங்கள் நிறைவேற நம்மோடு கூட இணைந்து கொள்ளுவார். நாம் அவரோடு கூட இணைந்து நடக்கிற போது இந்த யுத்தத்தில் அவர் நமக்காய் யுத்தம் பண்ணி அவர் நமக்காய் வழக்காடி அவர் நம்மை ஜெயிக்க வைப்பார்.